ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியல் வந்து இன்னைக்கோட எபிசோடோட கதைக்களத்தை பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எதிர்நீச்சல் சீரியலில் வந்து இன்னைக்கோட எபிசோடில் வந்து கொஞ்சம் வந்து காமெடியாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கரிகால் வந்து அவரோட காமெடி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதேமாரி வந்து அவர் வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீரியலில் வந்து கொஞ்சம் காமெடி கலகலப்பெல்லாம் இருக்க போது செம்மையாக இருக்குதுன்னு சொல்லணும். நம்ம கரிகால் வந்து ஒரு சொம்பு கொண்டு வந்து அதுக்குள்ளே வந்து மோரத்தை போட்டு வந்து அன்புக்கரசி நம்ம தர்ஷனையும் வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து கையை விட்டு அந்த மோதிரத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து நம்ம தர்ஷனும் நம்ம அன்புக்கரசி வந்து கையை விட்டு வந்து எடுக்கிறாங்க. அந்த மோதிரம் வந்து நம்ம அன்புக்கரசி கையில் வந்து கிடச்சிருதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் கை விடுறாங்க, நம்ம கதிரும் நம்ம அருவிக்கரசி வந்து கையை விட்டு எடுக்கிறாங்க. அப்போது வந்து செம்ம வந்து கலாயுதம் பண்ணுறாங்க. மேலே வந்து நம்ம நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி 3 பேர் வந்து இந்த கலகலப்பான நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது வந்து நம்ம நந்தினி வந்து செம்மையாக வந்து கோவம் வருது. நம்ம புருஷன் வந்து நம்மளும் அவர் வந்து கையை விட்டு நம்ம எடுக்காமல் அவர் யாரு கூட வந்து கை விட்டு எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம நந்தினிக்கு வந்து கோவம் வருது. எப்படியாவது வந்து ஏதாவது தூக்கி வந்து அவன் மண்டையிலே போட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு நந்தினி வந்து ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கதிர் அருவிக்கரசி வந்து கை விட்டு எடுக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அருவிக்கரசி விரலை பிடிச்சிருந்தாரு. அப்போ வந்து சரியான மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஒரு சீன் வருது. நம்ம கரிகால் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த சீன் எடுக்கும்போது வந்து மேலே வந்து நம்ம நந்தினி வந்து கோபத்தில் இருக்காங்க. ஏதோ உருட்டுக்கட்டெல்லாம் எடுத்து வந்து இதையே தூக்கி போட்டு அவனை கொண்டுலான்னு பார்க்குறேன், பொண்டாட்டி நாங்கள் குத்துக்களாக இருக்கேன், அவனுக்கு என்ன அருவிக்கரசி கிட்ட போய் வந்து ரொம்பவே கொஞ்சம் கொலைவிட்டு இருக்கானே என் புருஷன், அவனுக்கு வந்து வேறு வேலையே இல்லை, பொண்டாட்டி தான் பிடிக்காது, வேறு எல்லாத்தையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு நந்தினி வந்து ஒரு பக்கம் வந்து கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்கவியை வந்து தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஜனனி வந்து எப்படியாவது வந்து பார்கவியும் நம்ம ஜீவானந்தும் இருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு இடமா போய் தேடி போடுறாங்க. கடைசியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கேயும் வந்து நம்ம பார்கவியும் ஜீவானந்தையும் காங்கல. அதனால் வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் வந்து நம்ம பார்கவியும் நம்ம ஜீவானந்த் சாரும் வந்து கனடாவுக்கு போக டிக்கெட் போட்டு வந்து ஜாலியாக வந்து ரோட்டில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஜீவானந்த் சார் வந்து இந்த வழியில் எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம பார்கவி வந்து இப்போ தான் வந்து சின்ன பொண்ணாக இருக்கா, உனக்கு வந்து நான் பக்கபலமாக இருக்கேன், நீ கன்னடாவில் போய் வந்து நீ பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு என்னோடய ஆசை, அதனால் உன்னோட ஆசையை வந்து நான் நிறைவேற்றேன் அப்படின்ட்டு நம்ம ஜீவானந்த் சார் வந்து நம்ம பார்கவி வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அதேமாரி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தர்ஷனுக்கும் நம்ம பார்கவி வந்து கல்யாணம் முடிச்சா அது வந்து அடிமைப்பட்ட பெண்ணாக தான் வந்து நம்ம பார்கவி இருப்பாங்க. அதனால் வந்து கன்னடாவுக்கு போகிறது தான் வந்து நல்லது அப்படின்னு வந்து ரசிகர்கள் வந்து எதிர்ப்பாங்க. நீ வந்து அன்புக்கரசியை கல்யாணம் முடிச்சு நீ வீட்டோட இருடா, நீ தான் இன்னும் வந்து வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி வந்து நீ தான் வீட்டுக்குள்ளேயே கிடக்க போகிற பொம்பளை மாதிரி அப்படின்னு தர்ஷன் சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்கவிக்கும் தர்ஷனுக்கு வந்து கல்யாணம் முடியாது அப்படி தான் வந்து கதை போகணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம அன்புக்கரசி கூட தான் வந்து தர்ஷனுக்கும் கல்யாணம் முடியும் அப்படி தான் வந்து கதையை கொண்டு போய் வந்து எப்படியாவது வந்து முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.